அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கு சார். 7ஆம் இடத்துக்குரியவனே செவ்வாய் தான். அப்போ 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிற அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலனை, கொஞ்சம் அதிகாரம் மிக்க கணவனாக மனைவியாக இருப்பதற்குண்டான தன்மை இருக்கும். எப்படி இருந்தாலும் அது ஒத்து போகக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்கும்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதிகாரம் மிக்கவர்களாக இருந்தால் கூட நான் விட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு இவரே விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குமா, இருக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி 7ஆம் இடத்துல புத பகவான் இருக்கிறாரு. இப்போ ரிஷப லக்னம் ஏல்பி லக்னம் 7ஆம் இடத்துல புத பகவான் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா ரொம்ப புத்திசாலியான மனைவின்னு சொல்லலாம். புத்திசாலியான மனைவி, புத்திசாலித்தனம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஜாதகருக்கு சாதகமாக இருப்பதற்குண்டான தன்மை இருக்குமா, இருக்கும். புத பகவான் இருக்கிற அமைப்பு ஃபேவரபிளாக இருப்பதற்குண்டான தன்மை இருக்குமா, இருக்கும். ரொம்ப ஷார்ப்பா இருப்பாங்க மனைவி. எப்படி இருப்பாங்க? ரொம்ப ஷார்ப்பா இருப்பாங்க, ரொம்ப நாலேஜபிளா இருப்பாங்க. இதுவே இவங்களுக்கு சாதகமான ஒரு தன்மை கொடுக்குமா, கொடுக்கும்னு சொல்லலாம். 7ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கக்கூடிய தன்மை இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கும் அவங்களுக்கும் கான்ட்ரவர்சி இருக்குமா, இருக்கும். சார் 7ஆம் இடத்துல சாந்தமான குரு பகவான் தான் இருக்காரு, ஏன் சார் கான்ட்ரவர்சி இருக்கும்? கான்ட்ரவர்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து உங்க குடும்பத்தினர் மூலமாகவே ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் இருக்கு. உங்க வருமானத்தின் சம்பந்தப்பட்ட விஷயக்கூடிய நிகழ்வுகள் இருக்கு. ஏன்னா குரு பகவான் அப்படின்னு சொன்னாவே பணத்துக்கு உண்டான கடவுள். ஓகேங்களா? அப்ப குரு பகவான் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் அப்படின்னு வரும்போது 7ஆம் இடத்துல இருக்கிற அமைப்பு அது அந்த அளவுக்கு ஃபேவரபிளா இருக்குமானா ஃபேவரபிளாக இல்லாத ஒரு தன்மை. நம்ம ஆர்கியூமெண்ட்டை வச்சுட்டே வந்து ஆர்கியூமெண்ட் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா அப்படின்னா இருக்கும்னு சொல்லலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு நிகழ்வு இருக்குன்னு சொல்லலாம். 7ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கக்கூடிய நிகழ்வுகள்